நேற்றுக்கு ஆஃபீஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கல்கி படம் பார்க்க போனோம். படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இருக்காங்க. பட் அது போக மூணாவதாக ஒரு கேட்டகரி இருந்தாங்க. படம் புரியலை அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி. என்னப்பா எப்படி புரியலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு என்னென்னா மகாபாரதத்துக்கு போகிறாங்க, திடீர்னு கல்கி படம் இப்போ பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன்லாம் நடிச்சு வந்திருக்குல்ல, படத்தில் என்னென்னா திடீர்னு மகாபாரதத்துக்கு போகிறாங்க. கல்கினா முதல்ல யார், அப்புறம் ஷம்பாலான்னு ஏதோ ஒரு ஊரை காமிக்கிறாங்க. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறாங்க. திடீர்னு கதையில் அர்ஜுனன்லாம் உள்ளே வராங்க, கர்ணன் வராங்க, கண்ணன் வராங்க, கிருஷ்ணர் வராரு. என்னதான் நடக்குது, முதல்ல கல்கினா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம வேலை என்ன, புரியாததை எக்ஸ்பிளைன் பண்ணுறது சிம்பிளாக தானே. ஸோ ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹூ இஸ் கல்கி, த ப்ராமிஸ்ட் அவதார் யாரு. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மித்தாலஜி படி மொத்தம் யுகங்கள் 4 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சத்யா யுகா, திரேதா யுகா, துவப்பாரா யுகா அண்ட் கலியுகா. இதில் நம்ம வாழ்கிறது கடைசி யுகம், கலி. இந்த 4மே மறுபடியும் ரொட்டேஷனலாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எவர் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. இதில் இந்த கலியுகத்தோட கடைசி நாட்களில் ஒரு அவதாரம், விஷ்ணுவோட 10வது அவதாரம். ஸோ தசாவதாரத்தை நீங்கள் வரிசையாக சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அவதாரத்தோட நம்ம ஸ்டக்காகி நின்றுவோம். அந்த 10வது அவதாரம் தான் கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம். அந்த அவதாரம் இன்னும் எடுக்கப்படலை, இனிமே தான் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதாவது 10வது அவதாரமாக கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுக்கப்படும். இந்த அவதாரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனாக கடவுள் இடத்துல பிறப்பாங்க. வளர வளர அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் ஒரு மக்களுக்காக அவங்க போராடி மக்களுக்கு ஒரு பிரைட்னஸை கொடுப்பாங்க, ஹாப்பினஸ் கொடுப்பாங்க. இப்போ ஈவில் சொசைட்டியில் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் அழிப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரத்தோட கான்செப்ட். ஓகேவா? இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் இந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா புத்திசமில் கல்கி புராணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இருக்குது. அது போக காலச்சக்ரா அப்படிங்கிறதுல புத்திசம்லேயுமே கல்கியோட நம்பிக்கை இருக்குது, சீக்கிசமில் கல்கியோட நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஜெயின்ஸ் சமணர்கள் பார்த்தீங்கன்னா கல்கிக்குன்னு கோவிலே வச்சுருக்காங்க. இங்கே ஜெய்ப்பூரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மட்டும் இருக்கும். அந்த குதிரையில் கல்கி உட்காருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கும்பிட்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த சவுத் ஏஷியன் கான்டினென்ட், இந்தியா, இந்த மாதிரி ஏரியாவில் கல்கி அப்படிங்கிறவங்களோட நம்பிக்கை பல ஆயிரம் வருஷமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மறுபடியும் ஜீசஸ் எர்த்துக்கு வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க, யார் சரி யார் தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் டே கான்செப்ட் இருக்குது. இது எல்லா மதங்களையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அது ஹிந்துயிசம்க்கு சொல்லப்படுறது கல்கி அப்படிங்கிற ஒரு பெயரில். இப்போ இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரமை பற்றி நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி அப்படிங்கிற அவதாரம் இண்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இண்டாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது. இந்தியாவோட மித்தாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இதை படித்த வெண்டி டானிகர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கி அப்படிங்கிற அவதாரம் கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பேசப்பட்டிருந்தாலும் லாஸ்ட் 500 இயர்ஸில் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. காரணம், இந்த பிரிட்டிஷர்ஸ் உள்ளுக்குள்ளே ஆட்சி செஞ்ச காலகட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எப்பப்போ ஒரு ஊருக்கு வெளியிலேருந்து ஒருத்தவங்க உள்ளே வராங்களோ, அது லோக்கல் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா கூட அப்போ எல்லாம் சிற்றரசுகளாக இருந்துச்சுல, அப்படி உள்ளுக்குள்ளே இருந்தப்போ அடிக்கடி இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் இந்த மறுபடியும் நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் இருக்குது, நம்மளோட ஆட்சியெல்லாம் மாறும், நம்மளுக்குன்னு ஒரு ப்ராமிஸ்டு ஒரு அவதாரம் வருவாங்க, மக்களுக்குள்ள அவங்க பிறப்பாங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. பேசிக்காக அந்த பாகுபலியில் காமிப்பாங்கல்ல, அவங்களோட பையனா நீங்கள் தான் எங்களெல்லாம் காப்பாற்ற போகிறீங்க, அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாகவே இங்கே ஒரு லாஸ்ட் 500 இயர்ஸில் ரொம்ப பீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி டானிகர் அப்படிங்கிற இண்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. இந்தியாவை பற்றி படிக்கிற ஒரு பர்சன். அவங்களோட கான்செப்ட் இந்த ரீசன்ட் டைப்ஸில் இருக்குன்னு சொன்னாலும் அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நதிகள் ஒரு காலகட்டத்தில் ட்ரை ஆகி போகும். இதெல்லாம் எழுதுனது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நதிகள் ஒரு காலகட்டத்தில் ட்ரை ஆகி போகும். வற்றாத ஜீவ நதின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது கூட தண்ணி இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் வானத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காமெட் தோன்ற ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் கல்கி. அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒருத்தங்களா இருப்பாங்கிறாங்க. நீங்கள் இப்போ கல்கி படம் பார்த்தீங்கன்னா அதில் தீபிகா படுகோனோட பேர் சமிட் 80. ஓகேவா? அவங்க ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு பேரே இருக்காது. அவங்க ஒரு லேப் டெஸ்ட் ராட் மாதிரி லேப்லலாம் எலியை வச்சு சோதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தீபிகா படுகோனை வச்சு எல்லா சோதனைகளும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சமிட் 80ங்கிறது அவங்களோட பேர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படியே ஒரு பொண்ணு சொல்லுவாள், சமிட் 80ங்கிற பேர் நல்லா இல்லை, உன்னை சுமத்தின்னு சொல்கிறேன். ஸோ அந்த சுமதி கான்செப்ட் இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா காப்பிலாம் இல்லை, இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஸோ சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு
ஒரு மகன் பிறப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த மகன் தான் வந்து கல்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் கல்கிங்கிறது வந்து பையனா பொண்ணான்லாம் சொல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். கல்கி பிறப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷம்பாலா அப்போ எங்கே இருக்குது? மதுரை தெரியும், சென்னை தெரியும், தூத்துக்குடி தெரியும், பெங்களூர் தெரியும், ஹைதராபாத் தெரியும். இதென்ன ஷம்பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து அகைன் ஒரு புத்திஸ்ட் மித்தாலஜிக்கல் சிட்டின்னு கூட சொல்லலாம். இது வந்து இமயமலையில் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து 3 கடல் சேர்ற சவுத் இந்தியா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது கான்செப்ட் படி. ஆனால் ஷம்பாலாங்கிற ஒரு ஊரில் இது ஏதாவது ஒரு ஊருக்கு பழைய பேராக கூட இருக்கலாம், ஆர் ஃபியூச்சரில் இந்த ஷம்பாலாங்கிற பேர் ஏதாவது ஒரு ஊருக்கு வைக்கலாம், வி டு நாட் நோ. பட் ஷம்பாலாங்கிற ஒரு ஊரில் சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு மகன் பிறப்பான். அந்த மகன் வந்து கல்கியாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அஸ்வத்தாமன் இந்த பேர் என்ன மாதிரி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அகைன் கோயிங் பேக் டு த மகாபாரத் எரா. அப்போ வந்து அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வந்து கர்ணனோட ஃப்ரெண்டு, துரியோதனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கண்ணன் பாண்டவர்கள்லாம் வந்து சூழ்ச்சி செஞ்சு ஏமாற்றி சாகடிச்சிட்டாங்கன்னு. ஏன்னா பேசிக்காக கர்ணன் வந்து தோற்றுருக்கவே கூடாது. கர்ணன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணன் வந்து நிறைய மாயாஜாலம்லாம் பண்ணி கர்ணனை வந்து தோக்கடிச்சிருவாங்க. கர்ணன் அதனால தான் இறந்து போவாங்க. இல்லைனா கர்ணனை மீறிலாம் வந்து பாண்டவர்கள் ஜெயிக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி ஒரு எங்களை வந்து தோக்கடிச்சிட்டிங்க, அப்போ நான் வந்து அப்புறம் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க யாரையும் கொல்லக்கூடாதுன்னு கர்ணன் கிட்ட. பேசிக்காக அவங்கக்கிட்ட மட்டும் சீக்ரெட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு நீ வந்து விட்டு கொடுத்துரு, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து இறந்து போவாங்க கர்ணன். ஸோ அஸ்வத்தாமன்கிறவங்களுக்கு வந்து கர்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனாக இருக்கட்டும், துரியோதனனாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ், எல்லாருமே நேர்மையான ஆட்கள், உங்கள் சைடு கடவுள் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சிட்டிங்களேங்கிறதுக்கு கோவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத கதைப்படி பழி வாங்குறதுக்கு பாண்டவர்களோட குழந்தைங்க அத்தனை பேரையுமே வந்து கொன்றுவார். ஓகேவா? ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு கண்ணன் அவர்கள், கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத்தாமனை சபிப்பார். நீ வந்து இந்த உலகத்தில் சாகாமல் இப்படியே சுற்றிட்டு இரு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அஸ்வத்தாமன் இருந்துக்கிட்டு 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, வாழ்க்கையில் சாவே இல்லை சுற்றிட்டே இருந்தேன்னா என்ன வாழ்க்கை அது, எனக்கு எப்போவாது இதுலேருந்து எண்டு வேணும் அப்படிங்கிறப்போ ஃப்யூச்சரில் கலியுகத்தோட முடிவில் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு அவதாரம் நான் எடுப்பேன். அப்படி அவதாரம் எடுக்கிறப்போ எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் தேவைப்படும், அப்போ நீ வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னதாகவும் அதை கேட்டுக்கிட்டு அஸ்வத்தாமன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்தில். பெருசாக மக்களோட ஈடுபடாமல் ஏதாவது ஒரு அமைதியான குகையில் உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இது வந்து லெசர் நோன் வெர்ஷன்ஸ் ஆஃப் கல்கி புராணாஸில் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அஸ்வத்தாமன் வந்து கல்கியை வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தசாவதாரத்தில். பரசுராமரும் இன்னும் இடத்துல இருக்கார், அவரும் இன்னும் இறந்து போகலை. அவர் வந்து கல்கிக்கு ட்ரெயின் பண்ணுவார். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு கார்டியன் ஒருத்தங்க கிடைப்பாங்க. அது போக ஒரு ஃப்யூச்சரில் பயங்கரமான ஒரு குரு இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்கி வந்து வளர்கிறப்போ அவங்க வந்து ஒரு வெள்ளை குதிரையில் வந்து அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வெள்ளை குதிரை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட கத்தி வந்து ஒரு தீ எரியக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அது பயங்கரமான ஒரு கத்தியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு காமெட்டில் வந்து எவ்வளவு பவர் இருக்குமோ, ஒரு விண்கல்லில் வந்து எவ்வளவு சக்தி இருக்குமோ, அவங்களோட கத்தியில் வந்து அவ்வளோ சக்தி இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து டைரெக்டாக சண்டைக்கு போடாமல் மக்கள் எல்லாத்தையுமே அணி திரட்டுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் மக்களோட இருக்கிற மற்ற அலைஸ் எல்லாருமே இருப்பாங்கள்ல, உனக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு வேணுமா, உலகத்துக்கு ஒரு பெட்டரான லைஃப் வேணும்னு நினைக்கிறேன் என் கூட சேரு, நீ ஒரு பெட்டரான லைஃப் வேணும்னு நினைக்கிறேன் என் கூட சேருன்னு சொல்லிட்டு நிறைய பேரை உலகத்தில் ஒன்று சேர்த்துட்டு, நிறைய நாடுகளை ஒன்று சேர்த்துட்டு இந்த கல்கி அப்படின்னு சொல்லப்படுற அவதாரம் வந்து கடைசியில் எதிரிகளுக்கு எதிராக, அந்த தீய சக்திகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் நடத்துவாங்க. அந்த போரில் வந்து கடைசியில் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். மக்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வாழ்வாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கலியுகம் முடிஞ்சு கல்கியோட ஆட்சி அவங்க வந்து தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்சி வேறு செய்வாங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு. அப்போ வந்து மறுபடியும் ஹாப்பினஸ், எல்லாருக்குமே வந்து ப்ராஸ்பரிட்டி, பணப்பஞ்சம்லாம் இல்லாமல் எல்லோரும் நல்லா வாழ்வாங்கங்கிறது தான் வந்து த ப்ராமிஸ்டு ஹீரோஸ் ஸ்டோரி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலக்கெல்லாம் வந்து கல்கி ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. பாலகங்காதர் திலக்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டரான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம மறுபடியும் போராடணும், கல்கி வருவாருன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண ஸ்டோரிஸ் வந்து பாலகங்காதர் திலக் பண்ணியிருக்காங்க. நிறைய காலகட்டங்களில் லோக்கலில் இருந்த மன்னர்கள் இருந்துக்கிட்டு நான் தான் கல்கியோட அடுத்த அவதாரம்னு சொன்னவங்க இருக்காங்க. யாரையாவது பாராட்டணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் கல்கி அவதாரம்னு சொல்லி நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் யூ ஆர் சேவியர் ஆஃப் பீப்புள், நீங்கள் மக்களை வந்து காப்பாற்றுவீங்கன்னு. இப்போ இதில் 2 ஐடியாலஜி இருக்குது. ஒன்று, கல்கின்னு ஒருத்தங்க உண்மையிலே ஷாம்பாலாவில் பிறந்து சுமதிக்கு வளர்ந்து
அவங்க வந்து இந்த மாதிரி அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே, தண்ணி இல்லையா, சாப்பாடு ஒழுங்காக இல்லையா, சுவாசிக்க காற்று இல்லை, இதுக்கெல்லாம் எதிராக வந்து போராடி ஒரு வார் நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறத விட இது வந்து எக்ஸாக்டாக ஒருத்தவங்க பிறப்பாங்கன்னு இல்லை, பட் அந்த மாதிரி ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னால், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கார்டியன் கிடச்சாங்கன்னால், யாருனாலும் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல குரு இருந்தாங்கன்னால், அவங்க வந்து நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நிறைய பேரை ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு ஈவிலுக்கு எதிராக போராடினாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும்னு இதை அப்படியும் பார்க்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக கல்கி பிறக்கிறதுல, கல்கிங்கிறது ஒரு கான்செப்ட். நினச்சா நீங்களும் கல்கி, யாருனாலும் இங்கே கல்கியாக இருக்கலாம். கல்கிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். கல்கி வந்து பேர் வச்சு சுமதிக்கு பிறக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு தாய்க்கு பிறந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஊரில் பிறந்தாலும் அவங்க உலகத்துக்கு நல்லது பண்ணணும், அவங்க வந்து நிறைய பேரை ஒன்று சேர்த்து, மக்கள் நல்லவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கெட்டவங்களுக்கு எதிராக போராடணும்னு நினச்சா எல்லாருமே கல்கி. இது வந்து ஒரு கான்செப்ட், இது வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் குட் வர்சஸ் ஈவில் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இதில் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த ஐடியாவிலேருந்து தான் வந்து அவங்க படத்தில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து படம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் சீன் போய்ட்ரும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் இருப்பாங்க, திடீர்னு கர்ணன் வருவாங்க. கர்ணனுக்கும் கல்கிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் எவ்வளோ தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு கதை கிடையாது. கல்கிக்கும் கர்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் சினிமாவில் வந்து கல்கிக்கும் கர்ணனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் இந்த ஆக்சுவல் கல்கி ஸ்டோரிஸ் படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்கி அப்படிங்கிறவங்க வந்து அஸ்வத்தாமனும் பரசுராமரும் ஒன்றா சேர்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிறது தான் வந்து லெசர் நோன் வெர்ஷன்ஸ் ஆஃப் கல்கி அவதார புக்ஸ்லேயே இருக்குது. அண்ட் இந்த கான்செப்ட் வந்து எஸ்பெஷலி லாஸ்ட்டு 500 இயர்ஸில் அதிகமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்து கல்கி வந்து பயங்கர ஹைப்டாக கிடையாது. லாஸ்ட்டு 500 இயர்ஸில் கல்கி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து டிஃப்ரெண்ட் காலகட்டங்களில் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணி ஹைப் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு நாட்டு ஆட்கள் வந்து இன்னொரு நாடுகளை பிடிக்கிறப்போ, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ பாலகங்காதர் திலக் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது வந்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இதான் மேட்ரான்னு உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் ஓகே இதனால தான் இந்த சீன்லாம் வச்சாங்களாங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யார் கல்கி படத்தை போய் பார்க்குறாங்களோ, இல்லை பார்க்க போகிறாங்களோ, இல்லை பார்த்துட்டாங்களோ, அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, புரியலைன்னு சொன்னாங்கன்னா. பட் இதான் பேசிக்காக கல்கி அப்படிங்கிற அவதாரத்தோட ஒரு ஐடியா. இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம ஊரில் இருக்கிற கான்செப்ட்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தப்போ எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு, மதன் நீங்கள் வந்து இதை பற்றி பேசியிருந்தீங்க, ஹஜ் பற்றி பேசியிருந்தீங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஒரு முஸ்லீம் வேறு. ஸோ அவங்க வந்து என்னென்னா நான் வந்து ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் கிடையாது. அவங்க வந்து அதை சொல்கிறப்போ எனக்கு ஓகே ஒரு சின்ன கிராட்டிஃபிகேஷன், ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து ஏதோ டிஜல்லா, அது ஏதோ ஒரு வாட்டர், அப்படி ஒரு தண்ணி ஒன்று இருக்குது, அதை பற்றியும் பேசுங்க. நாங்கள் அந்த பேர் என்னங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஜல்லோ டிஜாலோ ஏதோ ஒன்று, அது என்ன பேருங்கிறத யாராவது தெரிஞ்சிச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ, ஏன்னா நேரில் வந்து கேட்டு போனீங்க, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. பட் எனிவே, ஸோ இதுதான் கல்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் நீங்கள் யார்கிட்ட அனுப்பணும் அனுப்பிச்சு விடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேச நினச்சிங்கன்னா தென் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.